Hello students, welcome back to the channel. நான் உங்கள் மைத்ரி பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி Day 1லேருந்து 3 வரைக்கும் நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை இந்த கொஷினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு தெரியல, இல்லை இந்த கொஷின்லாம் கண்டிப்பாக வருமானம் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது 10th 12th and 11th படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல், எனக்குமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நெக்ஸ்ட் நிறைய இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 12th டேர்னிங் பாயிண்ட்டில் வந்திருக்கோம். ஸோ லைஃப்லேயே முக்கியமான ஒரு டேனா அது நம்மளோட பப்ளிக் எக்ஸாம் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த Day 3 வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம Day 4 இன்றைக்கும் உங்களுக்கு நல்லாவே போகணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் லெசன் 1 and 1 to 3, அதாவது 1, 2, 3 மொத்தம் 3 லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. 2 மார்க்கில் மொத்தம் 8 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு, 5 மார்க்கில் 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் 1-2 தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் 2 மார்க் கொஷின்ஸில் நீங்கள் 1 word ஆன்சர்ஸாக எழுதுறதோ, இல்லை 2 லைன்ஸில் அந்த கொஷினை முடிக்கிறதோ, சில பேர்ஸில் டிஃப்ரெண்ட் கைட்ஸில் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த டிஃப்ரெண்ட் கைட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கோ அதான் நீங்கள் எழுதுறீங்க. அது உங்கள் மேலே குறை சொல்ல முடியாது. பட் என்னோட பெஸ்ட் சஜஷன், நீங்கள் புக்கில் மார்க் பண்ணி படித்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அது நல்லாவே மெமரியும் கூட ஆகும். புக்கில் எந்த பேஜ் நம்பர், எந்த பார்ட்டுக்கு கீழே வருது, எந்த இடத்துல இது நம்ம படித்தோம், அது எல்லாமே உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாமில் போய் கரெக்டாக இருக்கும் இன்கேஸ் மறந்துச்சுன்னா. அதே மாதிரி 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதாதீங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா மேலே நீங்கள் ஐ பட்டனில் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நேற்றுக்குமே நான் சொல்லியிருந்தேன் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணி எப்படி எழுதுது அப்படின்னு. இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து லாஸ்ட் சஜஷன்லேயும் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு அக்கௌண்ட்ஸில் 1 and 2 மொத்தம் 2 லெசன் கொடுத்துருக்காங்க. 2 மார்க்கில் மொத்தம் 4 கொஷின், 3 மார்க்கில் மொத்தம் 5 கொஷின். சம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 11 சம்ஸ் கொடுத்துருக்கு. 11 சம்ஸில் எக்ஸசைஸும் கொடுத்துருக்கு, எக்ஸாம்பிள் சம்ஸும் கொடுத்துருக்கு, பேஜ் நம்பர் ப்ளஸ் சம் நம்பரோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்மை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் போடணும். அங்கே நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த ஜீரோஸ்லாம் நீங்கள் மாற்றி போட்டுருவீங்க. 1 lakhக்கு எத்தனை ஜீரோ, இல்லை 10,000க்கு எத்தனை ஜீரோன்னு வரும்போது அவசரத்தில் போடும்போது நீங்கள் மாற்றிடுவீங்க. அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் டைம் எடுத்து போட்டாலும் உங்களுக்கு டைமே பத்தாது. அந்த டைமிங்கை நீங்கள் இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போத்துலேருந்து மீன்ஸ் நீங்கள் இப்போ இந்த மாதிரி சம் போட்டு பார்க்கும்போது ஒரு சம்முக்கு நீங்கள் எவ்வளோ நேரத்தில் போட்டு பார்க்குறீங்க அப்படின்றதையும் டைமிங் வச்சு போடுங்க. ஏன் நீங்கள் இப்போவே டைமிங்கை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இது வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் மட்டும் இல்லை, நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமில் ஏதாவது நீங்கள் எழுத போனீங்கன்னா கூட அந்த இடத்துலையும் இந்த டைமிங் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது. இப்போத்துலேருந்தே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹிமாலயா வெற்றி கிடைக்கும். இந்த Day 4 பிளானில் நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் வந்து நீங்கள் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா கமிங் சண்டே உங்களுக்கு லீவு, அந்த டைமில் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இந்த கொஷினை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதுக்கான ஆன்சர்ஸையும் நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி Day 5ல் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Mythri. Thank you, all the best.